தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை வழங்குவதும், தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு தேவைகளை விட கூடுதலாக நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும், தங்களோடு ஒத்துப்போகாத மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தாங்கள் நினைக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த விரும்பாத மக்களை புறக்கணிக்கின்ற அரசாகவும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றன. கடந்த ஆண்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் அங்கே தாக்கல் செய்தார்கள். அந்த நிதிநிலை அறிக்கை ஆந்திர மாநிலத்திற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக அமைந்தது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட்டாக ஒன்றிய அரசு அமைத்திருக்கின்றன. ஆக தங்களை தாங்கி பிடிக்கின்ற, தங்களுடைய ஆட்சியை, பாஜக அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கு தாங்கி பிடிக்கின்ற, உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை ஒதுக்குவதையும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், அதே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தங்களுடைய கொள்கைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திணிக்க நினைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வஞ்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து மோடி அரசு, பாஜக அரசு செய்து வருகின்றன.